Hello friends, welcome to our channel. பால் திரிஞ்சிருச்சுன்னு கவலைப்படுறீங்களா? இந்த வீடியோவை பாருங்க. இனிமேல் பால் திரிஞ்சிருச்சுன்னு நீங்க கவலையே பட மாட்டீங்க. அதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் பண்ணிடலாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு நான் 1/2 லிட்டர் பால் வச்சிருந்தேங்க. அது வந்து காய்ச்சும் போது பார்த்து திரிஞ்சு போயிருந்துச்சு. சரி, இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதை வச்சு ஒரு சூப்பரான பால்கோவா ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சுங்க. வாங்க இப்ப பால்கோவா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து திரிஞ்ச பாலை வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா காய்ச்சிக்கலாங்க. காய்ச்சும் போது நமக்கு இந்த மாதிரி திரிஞ்ச பால் தனியா நம்ம தண்ணி தனியா பிரிஞ்சு வருங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்ப வந்துட்டு இந்த தண்ணியை மட்டும் நம்ம வடிச்சு எடுத்துட்டு திரிஞ்ச பால் வந்துட்டு இந்த திரித்திரியா இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த திரித்திரியா இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனியா. தண்ணி எல்லாம் வடிச்சாச்சு. இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு பேன்ல போட்டு மீதி ஏதாவது இதுல தண்ணி இருந்தாலும் அது ட்ரை ஆகிறதுக்கு நம்ம ஒரு வதக்கி விட்டுறலாங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுருணுங்க. நம்ம ஏதாச்சும் மீதி ஏதாவது இதுல தண்ணி இருந்தாலும் நல்லா சுத்தமா ட்ரை ஆகணுங்க. அப்பதான் வந்துட்டு நமக்கு பால்கோவாக்கு இது சூப்பரா இருக்கும். அதனால திரிஞ்ச பால்ல நம்ம ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊத்தினோம்னா அதுல வந்து நமக்கு பன்னீர் கிடைக்கும். அதை கூட வச்சு நம்ம பன்னீரா யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம நல்ல பாலா இருந்தாலும் கூட அதுலயும் பால்கோவா செஞ்சுக்கலாங்க. பால்ல வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வந்துட்டு லெமன் ஜூஸ் ஊத்திட்டோம்னா நமக்கு வந்துட்டு பன்னீர் தனியா கிடைக்கும். அந்த பன்னீரை வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து இதே ப்ரொசீஜர்ல நம்ம வந்து பால்கோவா ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்க, இப்ப வந்து நமக்கு தண்ணி எல்லாமே சுத்தமா ட்ரை ஆயிட்டு இருக்குது. நம்ம வந்து திரிஞ்ச பால்ல தான் பால்கோவா பண்ணிருக்கோம்னு யாருக்குமே தெரியாதுங்க. நம்மளாலேயே நம்ப முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க நம்மளோட பால்கோவா. இந்த மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுறலாங்க. பாருங்க, மீதி கொஞ்சம் தண்ணி எல்லாம் இருக்கு. அதெல்லாமே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கிளறி விடும்போது ட்ரை ஆயிரும். இப்ப பாருங்க, கொஞ்சமா ட்ரை ஆயிடுச்சு தண்ணி எல்லாம். இப்ப வந்து நம்ம இனிப்புக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 4 ஸ்பூன் வந்துட்டு நான் சர்க்கரை சேர்க்கிறேன் இதுல. இப்ப வந்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. பால்கோவானா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்துட்டு நார்மலா வந்துட்டு பால்ல கூட இந்த மாதிரி நம்ம எலுமிச்சங்காய் சாறை வந்துட்டு கொஞ்சமா புழிஞ்சு விட்டு பன்னீர் எடுத்து இதை வந்து அப்படியே நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இது கூட வந்துட்டு சர்க்கரை சேர்த்துட்டு அப்படியே சூப்பரா ரெடி பண்ணிடலாங்க. பால்கோவா பண்றது ரொம்பவே ஈஸிங்க. பாருங்க, இப்ப சர்க்கரை எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இதை இன்னும் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கிளறி விட்டுறலாங்க. சுத்தமா வந்துட்டு அந்த சர்க்கரை தண்ணி எல்லாமே வந்துட்டு நல்லா ட்ரை ஆகணும். சர்க்கரை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இப்ப வந்துட்டு ஒரு 3 ஏலக்காயை பவுடர் பண்ணி இந்த மாதிரி மேலால தூவி விட்டு இந்த மாதிரி கிளறிடலாங்க. ஏலக்காய் பவுடர் ஃபுல்லா கலந்தாச்சுங்க. இப்ப நமக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்டான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. உங்க வீட்லயும் இந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பால் திரிஞ்சிருச்சுன்னு சொல்லி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது வந்துட்டு உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டா இருக்கும். திரிஞ்ச பால் வச்சு நம்ம வந்து ரொம்ப சூப்பரான பால்கோவா ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இதை ஒரு டைம் சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா வந்துட்டு மறுபடியும் சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சுங்க. பால்ல செய்யறங்காட்டி இது ஹெல்தியானது கூடங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்க எல்லாருமே வந்துட்டு செஞ்சு பாருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.